கடந்த 2021 டிசம்பர் 8ஆம் தேதி முப்படைகளின் முதல் தலைமை தளபதியாக இருந்த பிபின் ராவத் இங்கே தமிழ்நாடு கோவையில் உள்ள வெலிங்டன் அந்த ராணுவ மையத்துக்கு வந்திருந்தார் ஒரு நிகழ்ச்சியின் காரணமா. அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பிபின் ராவத் அவரது மனைவி மற்றும் சில ராணுவ அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க. ஆனா வந்த இடத்துல ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்துல தலைமை தளபதி மரணம் அடைகிறாரு. அதன் தொடர்பா நிறைய பேர் அந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆனிச்சு. அவர் சொன்னாரு, ஐம் பிபின் ராவத் சேவ் மீ அப்படிங்கிற வீடியோ எல்லாம் வெளியானுச்சு இல்லையா. அதனுடைய நீட்சியா பலரும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பினாங்க. வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது, ஒரு தலைமை தளபதி. இவர் வந்து அவ்வளவு எளிதில் வந்து ஒரு வெறுமனே விமானம் ஓட்ட தெரியாதவங்க யாரும் விமானத்தை ஓட்டிட முடியாது. இது வந்து வெறும் ஒரு விபத்தா தெரியல, திட்டமிட்ட சதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்ப பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. அமெரிக்காலேருந்து, ரஷ்யாலேருந்து, சீனாலேருந்து பல புள்ளிகளை இணைச்சி இதுக்கான காரணம் இதுவா இருக்கலாம் அப்படிங்கிற வகையில் சொல்லப்பட்டுச்சு. இப்ப இதற்கான இத்தனை நாளா நீடிச்ச இந்த மர்மத்துக்கான விடை கிடைச்சிருக்கு. குறிப்பா இப்ப நாடாளுமன்றத்தில் நிலைக்குழு வந்து இது தொடர்பாக ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து வேற எந்த விதமான சதி திட்டமும் கிடையாது, முழுக்க முழுக்க மனித தவறு தான் காரணம், அதாவது அந்த கேப்டனோட தவறு தான் காரணம். அது மட்டும் இல்லாம அங்க அந்த நேரத்துல இருந்த அந்த வானிலையும் காரணமா இருக்கு. வானிலை சரியில்லையா, மேகக்கூட்டங்கள்ல போயிட்டு ஹெலிகாப்டர் மாட்டிக்கிட்டதுனால இவரால் ஒரு சரியான திசையை நோக்கி பயணிக்க முடியல, அதுலதான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு இப்போ ரொம்ப நாளா நீடிச்ச ஒரு மர்மத்துக்கு பதில் கொடுத்திருக்காங்க.